சுவாமியே சரணமையப்பா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சபரிமலைக்கு போக முடியாதவங்க, வயதானவங்க, இவங்க எல்லாருமே இந்த கோவிலுக்கு வந்து ஐயப்பனை தரிசிக்கிறாங்க. இந்த கோவில் சென்னையில பட்டினம்பாக்கத்துல வடசபரி அப்படின்னு அழைக்கப்படுற கோயில். இங்கே சபரிமலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தத்ரூபமாக இந்த கோவிலை வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே பெண்களும் வந்து ஐயப்ப சுவாமியை தரிசிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இந்த கோயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கோயிலுக்குள்ளே வந்த உடனே ஒரு பூக்கடை இருக்குது. பூக்கடையை தாண்டி அப்படியே போகணுன்னா இதுதாங்க நம்ம மேலே போய் சுவாமி பார்க்குற வழி. பக்தர்கள் எல்லாரும் ஏறி போயிட்டுருக்காங்க. இந்த இடத்துல கற்பூரம் ஏற்றி தொட்டு கும்பிட்டுட்டு இப்போ நம்மளும் மேலே ஏறி போகிறோம். நிறைய பக்தர்கள் இங்கே ஐயப்பனை தரிசிக்கிறதுக்காக வராங்க. இங்கே பொண்ணு 18ஆம் படியோட இந்த கோவிலை வடிவமைச்சிருக்காங்க. இங்கே நீங்கள் பொண்ணு 18ஆம் படி வழியாக ஏறி வரணுன்னா மாலை அணிந்து விரதம் இருந்து இருமுடி ஏந்தி தான் உங்களால் பொண்ணு 18ஆம் படி ஏற முடியும். சபரிமலைக்கு போக முடியாதவங்க, வயதானவங்க, சின்ன பசங்க, இவங்க எல்லாருமே இங்கே ஐயப்பனை நெய் அபிஷேகம் செஞ்சு தரிசனம் பண்ணுறாங்க. இந்த பாட்டி கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்திருக்காங்க. அவங்க வந்த உடனே எல்லாரும் காலில் தொட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இப்போ நம்ம ஐயப்பனை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளால் ஒரு பெரிய கொடிமரத்தை பார்க்க முடியுது. நம்ம ஃபஸ்ட்டு கொடிமரத்தை தரிசிக்கிறோம். ஐயப்பனை தரிசிக்க போகிற வழியிலேயே தத்துவமசி அப்படின்னு எழுதியிருக்காங்க. எல்லா பக்தர்களும் ஐயப்பனை தரிசிச்சுட்டு இருக்காங்க. ஓம் சுவாமியே சரணமையப்பா. இப்போ நம்ம ஐயப்ப சுவாமியை தரிசிச்சாச்சு. இந்த இடத்துல ஒரு போர்டு வச்சிருக்காங்க. கோயிலுக்கு மேல் கூரை போகிறதுக்கு பக்தர்களால் முடிஞ்ச நன்கொடை கொடுக்கலாம். இப்போ அப்படியே நம்ம கீழே இறங்கி போகிறோம். இப்படி தான் எல்லா பக்தர்களும் கீழே இறங்கணும். ஸோ நம்ம இந்த வழியாக தான் கீழே இறங்கி வந்தோம். இந்த இடத்துல ஒரு மண்டபம் கட்டி வச்சுருக்காங்க பெருசாக. பக்தர்கள் இங்கே நைட்டு தங்குறாங்க. இந்த இடத்துல மஞ்சமாதா தேவி இருக்காங்க. இப்போ நம்ம மஞ்சமாதா தேவியை வணங்கிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு அப்படியே பேக் சைடில் காட்டுறேன். பக்கத்துலேயே ஹனுமானும் இருக்கார். ஹனுமானையும் எல்லா பக்தர்களும் வழிபடுறாங்க. இப்போ நம்ம அப்படியே பொண்ணு 18ஆம் படியை தரிசிக்க போகிறோம். இங்கே 9 நவகிரக சுவாமி வச்சுருக்காங்க. சின்ன கருத்த சுவாமி. இப்போ நம்ம இவங்களை தரிசிக்கிறோம். பெரிய கடுத்த சுவாமி. இப்போ நம்ம இவங்களை தரிசிக்கிறோம். அப்படியே பார்த்தோன்னா வடசபரின்னு சொல்லி ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அப்படியே பக்தர்கள் பொண்ணு 18ஆம் படியில் ஏறி போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அக்னி குண்டம் இருக்கு. தேங்காய்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த ஐயப்ப கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆராட்டு விழா நடத்துகிறாங்க. அப்படின்னா ஐயப்ப சுவாமியை குளிப்பாட்டுறது. சபரிமலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்ப சுவாமியை கீழே எடுத்துகிட்டு வந்து பம்பா நதியில் குளிப்பாட்டி திரும்பியும் மேலே கூட்டிகிட்டு போவாங்க. இங்கே வந்து பட்டினம்பாக்கம் பீச்சுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே குளிப்பாட்டி திரும்பியும் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதை பற்றி நம்ம தெளிவாக நம்ம சேனலில் வீடியோ போட போகிறோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியை தேரில் வச்சு கோயில் சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துட்டாங்க. இப்போ சுவாமியை தேரில் வந்து எடுத்து பொண்ணு 18ஆம் படி வழியாக மேலே சன்னிதானத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஓம் சுவாமியே சரணமையப்பா. கோவில் சாத்துற டைம் ஆயிடுச்சு. ஹரிகராசனம் பாடிட்டு இருக்காங்க.
இந்த வடசபரி கோயிலுக்கு நிறைய பக்தர்கள் வராங்க. நிறைய ஐயப்ப சுவாமி இங்கே வந்து பூஜைகள் செய்கிறாங்க. மேலே 18ஆம் படி வழியாக ஏறி போய் நெய் அபிஷேகமும் நிறைய சுவாமிங்க செய்கிறாங்க. எவ்வளோ பக்தர்கள் இருக்காங்கன்னு இப்போ நீங்களே பார்க்கலாம். பின்னாடி நிறைய பக்தர்கள் இருக்காங்க. உங்களுக்கும் சந்தர்ப்பம் கிடச்சிச்சின்னா ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு வந்து ஐயப்பனை தரிசிங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ பார்த்துட்டே இருக்கிறோன்னா இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.